அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கை மற்றும் ஈரான் சம்பந்தமான பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு கூறுவது போல் 25% உயர்வு, மின்கட்டண அதிகரிப்பை அனுமதிக்கவே முடியாது. தரைவழி தாக்குதலை நடத்துவதற்காக ஈரானுக்குள் நுழைய தயார் நிலையில் அமெரிக்க ராணுவம். ஈரானுடனான போரில் ராணுவத்துக்கு 97,150 கோடி ரூபாய் சேதம். இசாராமின் பிறந்த நாளுக்கு சிஐடி அலுவலகத்தில் விசேட விருந்துபச்சாரம். கடும் வறட்சியால் தினமும் நீர்வெட்டு வரலாம். ஈரானுக்கு ஆதரவாகவே எமெனில் ஹவுஸ்தி படையும் களமிறங்கியது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல், செங்கடல் தாக்குதல், செங்கடல் வழித்தடம் மூடப்படும் அபாயம். ரத்தம் தோய்ந்த கரங்களை கொண்ட தலைவர்கள் பற்றி கருத்துக்களில் அசத் மீது பாப்பரசர் கண்டனம். இனி விரிவான செய்திகள். அரசு கூறுவது போல் அல்லாது 25% உயர்வு, மின்கட்டண அதிகரிப்பை அனுமதிக்கவே முடியாது. இது அரசாங்கத்தின் சுரண்டல் சூத்திரமே என்கிறது ஐக்கிய வலுசக்தி ஒன்றிணைந்த தொழிற்சங்கம். அரசாங்கம் தனது சுரண்டல் சூத்திரத்தின் மூலம் பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழுவை பயன்படுத்தி மின் கட்டணத்தை முறையற்ற வகையில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை 2024 விடவும் 2025 நிலக்கரி குறைவான விலைக்கே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அப்போது இருந்த எரிபொருள் விலையை விடவும் 2025 குறைவாகவும், இதனால் லாபமே மின்சார சபைக்கு கிடைத்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தரைவழி தாக்குதலை நடத்துவதற்காக ஈரானுக்குள் நுழைய தயார் நிலையில் அமெரிக்க ராணுவம். வாஷிங்டன் ஈரான் மீது தரைவழியாக தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் தயாராகி வருகிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ஈரானின் இராணுவ தளங்கள், அணுசக்தி தளங்கள், எண்ணெய் வயல்கள் என 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் இராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் மசக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்து ஈரான் முடக்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வர 15 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் முன்மொழிந்தார். இதை ஈரான் ராணுவம் ஏற்கவில்லை. இதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் போர் தீவிரமடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் சுமார் 45,000 வீரர்கள் உள்ளனர். ஈரானுக்கு ஆதரவாக எமெனின் ஹவுஸ்தி படையும் களமிறங்கியது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல், செங்கடல் வழித்தடம் மூடப்படும் அபாயம். மத்திய கிழக்கு போரில் ஈரானுக்கு ஆதரவாக எமெனின் ஹவுஸ்தி கிளர்ச்சி படையும் களமிறங்கியுள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுஸ்தி படையினர் முதல் முறையாக ஏவுகணை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏற்கனவே இப்போரால் ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஹவுஸ்தியின் வரவால் செங்கடல் வழித்தடத்தில் பயணிக்கும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நடந்து வருகிறது. இப்போரில் ஈரானுக்கு ஆதரவாக உள்ள லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைக்கும் இஸ்ரேல் சண்டையிட்டு வருகிறது. இந்நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற மற்றொரு கிளர்ச்சி படையினரான எமெனின் ஹவுஸ்தி அமைப்பும் இப்போரில் களமிறங்கி உள்ளது. ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இரவு முழுவதும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நிலையில் சனிக்கிழமை காலையிலே எமனில் இருந்து ஹவுஸ்தி படை இஸ்ரேல் இராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை ஏவியது. இவை இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இசாராமின் பிறந்த நாளுக்கு சிஐடி அலுவலகத்தில் விசேட விருந்துபச்சாரம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செபந்தி என்பவரது பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு விசேட விருந்துபச்சாரம் மற்றும் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் தெரிவித்தார். நேற்று திங்கட்கிழமை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே இதனை தெரிவித்த
போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசரா செவந்தி என்பவரது பிறந்தநாளை முன்னிட்டு அங்கு விசேட விருந்துபச்சாரம் மற்றும் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்தன. இது தொடர்பாக கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் விசாரணைகளை முன்னெடுத்தார். போலீஸ் அதிகாரிகள் ஒருபோதும் குற்றவாளிகளுடன் அல்லது சந்தேக நபர்களுடன் இவ்வாறான நெருக்கமான தொடர்புகளை பேண முடியாது. இது எமது தொழில்முறை ஒழுங்கை கோபிக்கு முரணான செயலாகும். அதன்படி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குறித்த பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் உடனான போரில் அமெரிக்க இராணுவத்துக்கு 97,150 கோடி ரூபாய் சேதம். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுத்தாக்குதல் தொடங்கி 3 வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் அமெரிக்காவின் $3 மில்லியன் மதிப்புள்ள, அதாவது இலங்கை மதிப்பில் சுமார் 97,150 கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் சேதமடைந்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது குறித்து அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் செய்திகளில் கூறப்பட்டுள்ளதாவது, ஈரான் உடனான மோதல் தொடங்கிய முதல் 3 வாரங்களில் மட்டும் அமெரிக்காவில் சுமார் $1.4 மில்லியன் முதல் $2.9 மில்லியன், இலங்கை மதிப்பில் சுமார் 43,500 கோடி ரூபாய் முதல் 97,150 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதனை பென்டகன் முன்னாள் பட்ஜெட் அதிகாரி எலன் வெக்ஸ்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். ரத்தம் தோய்ந்த கரங்களை கொண்ட தலைவர்கள் பற்றிய கருத்துக்களில் எக்ஸத் மீது பாப்பரசர் கண்டனம். கருணைக்கு தகுதியற்ற எதிரிகளுக்கு எதிராக வன்முறையை வேண்டிய அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பிரார்த்தனை செய்ததை தொடர்ந்து பரிசுத்த பாப்பரசரின் இந்த வழக்கத்துக்கு மாறான கடுமையான கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. போர் தொடங்கும் மற்றும் ரத்தம் தோய்ந்த கைகளை கொண்ட தலைவர்களின் பிரார்த்தனைகளை கடவுள் புறக்கணிக்கிறார் என்று ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டிக்கும் விதமாக பாப்பரசர் லியோ கூறியுள்ளார். கருணைக்கு தகுதியற்ற எதிரிகளுக்கு எதிராக வன்முறையை வேண்டி அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் பிரார்த்தனை செய்த சில நாட்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கு சென்றடைந்திருக்கும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பாப்பரசர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு திருப்பலியின் போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இடையிலான மோதல் கொடுமையானது என்றும் போரை நியாயப்படுத்த இயேசுவை பயன்படுத்த முடியாது என்றும் பாப்பரசர் கூறினார். கடும் வறட்சியால் தினமும் நீர் பெற்று வரலாம். நாட்டில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு தினமும் சில மணி நேரங்களில் நீர் விநியோக வெட்டை அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார எச்சரித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த எச்சரிக்கையை விடுத்த அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் இதுவரை உத்தியபூர்வமாக நீர்வெட்டை அமல்படுத்தவில்லை. இருப்பினும் நிலவும் கடும் வறட்சியான கால்நிலை நீடிக்குமானால் வரும் வாரங்களில் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் நீர் விநியோகத்தை பராமரிப்பதில் சிக்கல் ஏற்படக்கூடும். நாட்டில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு தினமும் சில மணி நேரங்களில் நீர் விநியோக வெட்டை அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறைவுறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.